அதானி குழுமத்தின் மீது தொடர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்த அமெரிக்காவை சேர்ந்த ஹிண்டன்பர்க் ஆய்வு நிறுவனத்தை நிரந்தரமாக மூடுவதாக அதன் நிறுவனர் நேட் ஆண்டர்சன் அறிவித்துள்ளார். 2017ஆம் ஆண்டில் நிறுவப்பட்ட ஹிண்டன்பர்க் ஆராய்ச்சி நிறுவனமானது பெருநிறுவனமான மோசடி மற்றும் தவறான நடவடிக்கைகளை அம்பலப்படுத்துவதில் முக்கியத்துவம் பெற்றது. இந்திய கோடீஸ்வரர்களில் முதன்மையானவராக அதானி குழுமம் மீதான குற்றச்சாட்டுகள் மூலம் இந்த நிறுவனம் மிகவும் புகழ் பெற்றது. இந்த நிறுவனத்தின் குற்றச்சாட்டால் அதானி நிறுவனம் பல லட்சம் கோடிகளை ஓரிரு நாட்களில் இழந்தது. இக்குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்ட அதானி நிறுவனம் பங்கு சந்தையில் கடுமையான இழப்புகளையும் சந்திக்க நேரிட்டது. குறுகிய விற்பனைக்கு பெயர் பெற்ற அமெரிக்க முதலீட்டு ஆராய்ச்சி நிறுவனமாக ஹிண்டன்பர்க் மற்றும் அதன் அறிக்கைகள் இந்திய கோடீஸ்வரர் கௌதம் அதானி மட்டுமின்றி அதானி குழும நிறுவனங்களின் முறைகேடுக்கு பயன்படுத்தப்பட்ட வெளிநாட்டு நிதியில் பங்கு சந்தை ஒழுங்கற்று வரிய செபி தலைவர் மாதவி புரிபுச் மற்றும் அவரின் கணவருக்கு பங்குகள் இருந்ததாக மற்றொரு குற்றச்சாட்டையும் முன்வைத்தது. இந்நிலையில் அதானி குழுமத்தின் மீது தொடர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்த அமெரிக்காவை சேர்ந்த ஹிண்டன்பர்க் ஆய்வு நிறுவனத்தை நிரந்தரமாக மூடுவதாக அதன் நிறுவனர் நேட் ஆண்டர்சன் அறிவித்துள்ளார். ஹிண்டன்பர்க் நிறுவனம் மூடல் பற்றி அறிக்கை வெளியிட்டுள்ள நேட் ஆண்டர்சன், ஹிண்டன்பர்க் நிறுவனத்தை மூடுவதற்கான காரணம் எதுவுமில்லை என்றும் மிரட்டல், உடல்நல பாதிப்புகள் போன்ற காரணங்களும் இல்லை என்று கூறியுள்ளார். கடந்த ஆண்டு குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் தங்கள் குழுவுடன் விவாதித்து இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் இதனால் ஹிண்டன்பர்க் ஆராய்ச்சி நிறுவனத்தை நிரந்தரமாக மூட முடிவு செய்துள்ளதாகவும் கூறியுள்ளார்.